ஈஸியான முறையில் கட்லெட் ஒன்று பார்க்கலாம். அந்த கட்லெட்டுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தக்காளி, பூண்டு, வெங்காயம். அதாவது தக்காளி 2னா வெங்காயம் 1 போட்டுக்கலாம். அதை அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் சின்ன சின்ன ரஸ்க்கு கிடைக்கும். அந்த ரஸ்க்கு எடுத்து மிக்சியில் பொடி பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து 2ஐயும் மிக்ஸ் பண்ணணும். அதாவது பொடித்த ரஸ்க்கும் அந்த அரைச்சி வச்ச கலவையும், அரைச்சி வச்ச கலவையில் லேசாக உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து தேவையான காரம் சேர்த்து நல்லா கிளறி, அதாவது நல்லா கெட்டியான பதத்தில் கிளறிட்டு அதை நம்ம கட்லெட் மாதிரி சைஸுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த கட்லெட் மாதிரி ஷேப்பாக எடுத்துக்கலாம். எடுத்து தோசை தவாவில் வச்சு நம்ம பொரித்து எடுக்கும்போது சூப்பரான கட்லெட் ரெடி. எதுவுமே இல்லாத போது இந்த கட்லெட் செஞ்சுக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும்.